ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் 7 ஜுவல்லரி ஷாப்புடைய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தினம் தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மக்கிட்ட மினிமம் 10,000 ரூபாய் அமௌண்ட் இருந்தால் கூட நம்ம ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் இப்போவே நம்ம புக் பண்ணி வச்சிடலாம் கோல்டை. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஓல்டு ஜுவல்லரி இருந்துச்சுன்னா அதை நம்ம நியூவாக மாற்றுறதுக்கும் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன டெபாசிட் ஸ்கீம் இருக்குது, எவ்வளோ வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸு. ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுடைய நேமு கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸி. 10 மந்த்து ஸ்கீமு. அமௌண்ட்டு எவ்வளோ நம்ம டெபாசிட் பண்ணலான்னா மினிமம் 50,000. ஓல்டு கோல்டையும் இதில் நம்ம நியூ கோல்டாக மாற்ற முடியும். வேஸ்டேஜ் 2 கொடுக்குறாங்க. ஒன்று 18%, ஒன்று 50% வரையும். ஜிஎஸ்டி நம்மளுக்கு 3% காமனு. இந்த 2 வேஸ்டேஜ் எது கொடுக்குறாங்கன்னா, நம்ம 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி வைக்கிறோன்னா இந்த 50,000 ரூபாவை நம்ம அமௌண்ட்டாகவே வரவு வைக்கணும்னா நம்ம அமௌண்ட்டாகவே வரவு வச்சு 10 மாதம் கழித்து வாங்கும் பொழுது ஜுவல்லரி 18% வரை இருக்கிற ஜுவல்லரியை நம்ம எடுத்துக்கலாம். இதுவே இந்த 50,000 ரூபாவை நம்ம அன்னைக்கு டேட்டுக்கு எவ்வளோ கிராம் வருதோ அந்த கிராமுக்கு நம்ம புக் பண்ணி வச்சுட்டு வந்தோம்னா 10 மாதம் கழித்து போய் வாங்கும் பொழுது நம்ம வாங்குகிற ஜுவல்லரியுடைய வேஸ்டேஜிலேருந்து 50% வரையும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஷாப்பு மலபார் கோல்டு. மலபார் கோல்டில் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுடைய நேமு வெட்டிங் அட்வான்ஸு பிளானு. 11 மந்த்து ஸ்கீமு. அமௌண்ட்டு மினிமம் 25,000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 2 லட்ச ரூபாய் வரையும் டெபாசிட் பண்ணி வைக்கலாம். ஓல்டு கோல்டையும் இதில் நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கலாம். லிமிட்டு கிடையாது, எவ்வளோ நாளும் டெபாசிட் பண்ணி வைக்கலாம். வேஸ்டேஜ் அப் டு 18% வரை தராங்க. 3% ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணோம். மலபார் கோல்டில் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நம்ம காயினாக கூட வாங்கிக்கலாம். மூணாவது ஜுவல்லரி ஷாப்பு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுடைய நேமு ஸ்வர்ணதாரா ஷைனு. 11 மந்த்து ஸ்கீமு. இந்த ஸ்ரீகுமரனில் பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டாக டெபாசிட் பண்ணி வைக்க முடியாது. ஓல்டு கோல்டு இருந்துச்சுன்னா மினிமம் 20 கிராம்லேருந்து நம்ம டெபாசிட் பண்ணி வச்சு 11 மாதம் கழித்து 20% வேஸ்டேஜ் ஆஃபரில் 3% மட்டும் ஜிஎஸ்டி பே பண்ணி நம்ம வாங்கிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். நாலாவது ஜுவல்லரி ஷாப்பு தங்கமயில் ஜுவல்லரி. இந்த தங்கமயில் ஜுவல்லரியுடைய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுடைய நேமு ஃப்யூச்சர் பிளானு. 11 மந்த்து ஸ்கீமு. ஃபஸ்ட்டு இந்த ஃப்யூச்சர் பிளான் ஸ்கீமுன்றது அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீமு. மினிமம் 15,000 நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கலாம். இந்த ஸ்கீமில் ஓல்டு கோல்டு எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சா 75% வர நம்மளுக்கு வேஸ்டேஜில் ஆஃபர் கொடுக்குறாங்க. 3% ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணோம். உங்கள்கிட்ட ஓல்டு கோல்டு இருக்குன்னா அந்த ஓல்டு கோல்டை நீங்கள் நியூவாக மாற்றணுன்னா அதுக்கு தனியாக ஸ்கீம் இருக்குது. இந்த தங்கமயில் ஜுவல்லரி ஷாப்பில் ஸ்மார்ட் கோல்டு ஸ்கீமு. 11 மந்த்து ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் உங்கள்கிட்ட ஓல்டு கோல்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சு 75% வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் மாற்றிக்கலாம். 3% ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அஞ்சாவது ஜுவல்லரி ஷாப்பு பீமா ஜுவல்லரி. ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுடைய நேமு ஸ்வர்ணதாரா ஓல்டு. 11 மந்த்து ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் நம்ம அமௌண்ட்டாக டெபாசிட் பண்ணி வைக்க முடியாது. ஓல்டு கோல்டு டெபாசிட் பண்ணி வச்சு 100% வேஸ்டேஜில் நம்ம 3% ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்க முடியும் 11 மந்த்து கழித்து நியூ கோல்டாக. போத்தி ஸ்வர்ண மஹால். ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுடைய நேமு ஸ்வர்ண விர்ஷம். 11 மந்த்து ஸ்கீமு. மினிமம் அமௌண்ட்டு 25,000 ரூபாய், மேக்ஸிமம் 2 லட்ச ரூபாய் வரையும் நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கலாம். ஓல்டு கோல்டையும் நம்ம இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வைக்கலாம். 18% வரையும் வேஸ்டேஜில் ஆஃபர் கொடுக்குறாங்க. 3% ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கசானா ஜுவல்லரி. மினிமம் அமௌண்ட்டு 10,000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கலாம். ஓல்டு கோல்டையும் நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுட்டு வேஸ்டேஜில் 18% வரையும் நம்மளுக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க. 3% ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லலிதா ஜுவல்லரி. ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுடைய நேமு அட்வான்ஸ் புக்கிங் பிளானு. 11 மந்த்து ஸ்கீமு.
மினிமம் வந்து 10,000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கலாம். ஓல்டு கோல்டையும் டெபாசிட் பண்ணி வைக்க முடியும். 100% வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம ஜுவல்லரி வாங்கிக்கிட்டு வர முடியும். 3% ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். இந்த லலிதா ஜுவல்லரி டெபாசிட் ஸ்கீமில் நம்ம கோல்டு காயினும் வாங்கிக்கலாம். கோல்டு காயின் நம்ம வாங்கினோன்னா இந்த அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீமில் 11 மந்த்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுட்டு 5 மாதம் கழித்து நம்ம காயினாக வாங்கிக்க முடியும். ஜுவல்லரியாக வாங்கணுன்னா மட்டும்தான் நம்ம 11 மந்த்து வெயிட் பண்ணி 100% வேஸ்டேஜே இல்லாமல் வாங்க முடியும். காயினாக வாங்கணுன்னா நம்ம 5 மாதம் கழித்து போய் காயினாக வாங்கும் பொழுது அந்த 2% வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம 3% ஜிஎஸ்டி மட்டும் கட்டி கோல்டு காயினாக கூட 5 மாதம் கழித்து இந்த லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நம்ம வாங்கிக்கிட்டு வர முடியும். இந்த 8 ஜுவல்லரி ஷாப்பில் நம்மளுக்கு மினிமம் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணி வைக்கக்கூடிய 3 ஷாப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா கசானா ஜுவல்லரி, லலிதா ஜுவல்லரி, இன்னொன்று பார்த்திங்கன்னா தங்கமயில். இந்த 3 ஜுவல்லரி ஷாப்பில் தான் மினிமம் அமௌண்ட்டு குறைவாக இருக்குது. கசானாவில் பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் மினிமம் நம்ம டெபாசிட் பண்ணி வச்சா போதும். லலிதா ஜுவல்லரிலையும் 10,000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணி வச்சா போதும். தங்கமயிலில் மட்டும்தான் 15,000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த 3 ஜுவல்லரி ஷாப்பும் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு 10,000 ரூபாய் ரவுண்டாக அமௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை இந்த 3 ஜுவல்லரி ஷாப்பில் நம்ம டெபாசிட் பண்ணி வைக்க முடியும். லலிதா ஜுவல்லரி, மலபார் கோல்டு இந்த 2 ஜுவல்லரி ஷாப்லேயும் நம்ம ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் காயினாக வாங்க முடியும். ஏன்னா வந்து இந்த 2 ஜுவல்லரி ஷாப்பில் டெபாசிட் பண்ணி வச்சு நம்ம 11 மந்த்து கழித்து நம்ம ஜுவல்லரியாக வாங்கிக்கலாம். அல்லது நம்ம காயினாக கூட இந்த டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி காயினுக்கு 2% வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்க முடியும். இது மாதிரி வந்து நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒரு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் போடுறோன்னா அந்த டெபாசிட் ஸ்கீம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து 10 மாதம் 11 மாதம் நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணி வைக்கிறோம். அப்படி டெபாசிட் பண்ணி வச்சுட்டு நம்ம காயினாக வாங்கிறது வேஸ்ட்டு. நம்ம ஜுவல்லரியாக எடுக்கிறோன்னா இந்த டெபாசிட் ஸ்கீமெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஏன்னா இப்போ வந்து தங்கம் விலை ஏறிக்கிட்டு இருக்குது. அதில் வந்து வேஸ்டேஜுக்கும் எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கணுன்னா அது வந்து நம்மளால் முடியாத காரியம். ஏன்னா வந்து தங்கத்தை வாங்கிறதே இப்போ கஷ்டமாக இருக்குது. சில பேருடைய ஒரு மாத வருமானமே வந்து 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு 1 கிராம் வாங்குறோன்னா அந்த 1 கிராம் கூட நம்ம வேஸ்டேஜ் இல்லாத வாங்க தான் நினைக்கணும். லலிதா ஜுவல்லரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீமா ஜுவல்லரியிலலாம் நம்ம 100% வேஸ்டேஜே இல்லாமல் தங்கத்தை நம்ம நகையாக வாங்கிக்கிட்டு வர முடியும். இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நம்ம ஜுவல்லரியாக வாங்கிறது தான் நல்லது. ஜுவல்லரியாக வாங்கினா தான் நம்மளுக்கு அவசர ஆபத்துனா ஒரு பேங்க்கில் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் காயினாக வாங்கிட்டீங்கன்னா பேங்க்கில் வைக்க முடியாது. நகையாக வாங்கி நீங்கள் ஒரு கிராமாக வச்சுருந்தாலும் நீங்கள் பேங்க்கில் வைக்கும் பொழுது உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அதனால் இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் உங்களுக்கு எந்த டெபாசிட் ஸ்கீமு பெஸ்ட்டாக தோணுதோ அதில் டெபாசிட் பண்ணி வச்சு ஃப்யூச்சரை சேஃபாக கேட்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.